என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு காதுள்ளவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. காதுள்ளவன். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்கக் கடவன். மார்க்கு 7:16. இயேசு கிறிஸ்து அநேக ஆன்மீக உண்மைகளை உவமைகள் மூலமாகவே உபதேசித்தார். அதனால் சிலருக்கு உவமைகளின் உள்ளார்ந்த பொருள் புரியவில்லை. சீஷர்களோ ஆர்வத்தோடு இயேசுவிடம் கேட்டு உண்மைகளை தெரிந்து கொண்டார்கள். முக்கியமாக விதைக்கிறவன் உவமையை கூறும்போது இதை கூறுகிறார். பரிசேயர், சதுசேயர் போன்ற பலர் கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் நோக்கம் இல்லாமல் குறை காணும் நோக்கிலேயே கேட்டனர். அவர்களுடைய உள்ளங்கள் பக்குவப்படாததால் கேட்டும் பயனற்று போயினர். ஆன்மீக கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள தனி ஆர்வம் வேண்டும், சிந்திக்கும் திறனும் வேண்டும். சீஷர்கள் கூட சில சமயங்களில் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. அப்போது, இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-18. இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டும் காது ஆன்மீக செவியாகும். நமக்கு ஆன்மீக செவிகளும் கண்களும் வேண்டும். வேதத்தின் உண்மைகள் பலவற்றை புரிந்து கொள்ள இவை தேவை. பவுலும் கூட எபேசியருக்கு எழுதும்போது அவர்கள் பல மேன்மையான ஆன்ம மகத்துவங்களை அறியும்படிக்கு தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதுகிறார். மேலும் வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இதய வாஞ்சையும் இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக நாட்டமும் தேட்டமும் இருந்தால் இயேசு சொல்வதையும் வேத ரகசியங்களையும் புரிந்து கடைபிடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கக் கடவன் என்று சொல்வதன் பொருள் இதுதான். வெளிப்படுத்து 2:7, 11, 17, 29 மற்றும் 3ஆம் அதிகாரம் 6, 13, 22 வசனங்கள். காணாதவற்றை புரிந்து கொள்ள கண் காணாத செவிகளும் கண்களும் தேவை. காணாதவற்றை புரிந்து கொள்ள கண் காணாத செவிகளும் கண்களும் தேவை. தீர்மானம்: திருமறையை புரிந்து கொள்ள தேவையான ஞானத்துக்காக ஜெபிப்பேன்.